பாட்டு போனது போனதுதான். That mother is literally me. Literally me, நண்பர்களே. There is no crash, no love life. Just தனியா வைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெல், இதுக்கு முன்னாடி வரைக்கும் தனியாக வைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனிமே என்னோட 52 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, உங்கள் கூட இனிமேல் வைப் பண்ண போகிறேன். ஸோ சில் பண்ண போகிறேன், அவ்வளோதான். போங்கடா, 2026 குக்குடா, நத்த குக்குடோ. சரி, அது படங்கள்லாம் ஓகே. இந்த GTA 6 ராக்ஸ்டாரு என்னப்பா இதெல்லாம். GTA 6 இந்த GTA 6 இந்த அந்த அந்த அந்தான்னாங்க, இன்னும் வர்றதுக்கு இல்லை. இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 2026 மேலே தான் வரும். ஒரு வருஷம் வெயிட் பண்ணணுமா? வெல், ஒரு வருஷம் ஆனாலும் நம்மகிட்ட விளாடுற அளவுக்கு பிசி இல்லை, அது வேற விஷயம். இருந்தாலும் அட்லீஸ்ட் தமிழ் கேமிங் போடுவாங்க, உட்காந்து பார்த்துக்கிட்டாவது இருப்பேன், லைவ் பார்ப்பேன், இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டோம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் GTA 5 வச்சு எந்த அளவுக்கு மில்க் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஆன்லைனை வச்சு சம்பாதிக்கிறாங்க. அது போதாதுன்னு எப்போ PS3 ஏரால வந்த கேமு அது வந்து 10-13 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த கேம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வச்சு மில்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாய் மக்களே, ஒரு 23 வயசு ஸ்கூல் டீச்சர் ஒரு 5th படிக்கிற ஸ்டூடெண்ட்னால கர்ப்பம் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேட்கவே ரொம்ப ஷாக்கா இருக்கு. எனக்கு புரியுது இவன் நிலைமை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வெளியில போய் இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் தெரியும். ரொம்பவே கஷ்டம். எப்படின்னா ஒரு 1 month நண்பர்களே, அதை நீங்க ஓட்டிருங்க பார்ப்போம். இப்பவே கிடையாது. நான் அப்படித்தான் மதுரையில் கிடந்து சின்ன அப்படின்னா ஆகிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். மணி மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். வெளியில போய் பார்த்தா தான் உங்களுக்குலாம் தெரியும். இதுக்கு நான் சிரிச்சிட்டேன், எனக்கு என்னன்னு தெரியல, திருப்பி வந்துருச்சு. பரவாயில்ல. என்னடா பண்ணிட்டு இருக்க? அவனா நீ மைதிலி என்ன விட்டு போயிட்டான்னு